ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 சவரனில் கோல்டு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னா, இன்றைக்கி ரேட்டுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னியோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி 17 Feb. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7,940 ரூபா. நேற்றை விட ஒரு 50 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டு ரேட்டு. சில்வர் ரேட்டில் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சும் இல்லை, அதே ரேட் அப்படியே தான் இருக்குது. இப்போது 2 சவரன் வாங்கணும் அப்படின்னா இன்னியோட கோல்டு ரேட் படி 7,940 ரூபா ஒரு கிராம். 16 கிராம் வாங்கணும் அப்படின்னா 16 கிராம் மீன்ஸ் 2 சவரன். 16 கிராம் வாங்கணும் அப்படின்னா 1,27,040 ரூபா நமக்கு தேவை கோல்டோட ரேட் மட்டும். ப்ளஸ் அதோட வேஸ்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்லஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கே 14%லேருந்து 28% வரைக்கும் இருக்குது வேஸ்டேஜ். நான் இங்கே வந்து 18% போட்டிருக்கேன். 18% அப்படிங்கிறது வந்து நான் வந்துட்டு ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன். இந்த டிசைனுக்கு வந்து அவங்க 18% வந்து போட்டாங்க நான் வாங்கும்போது. ஸோ அதே பர்சன்டேஜ் வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன். இந்த நெக்லஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 சவரன் தான், 16 கிராம். இந்த நெக்லஸ் நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இப்போ 2025 நான் வாங்கும்போது 2020 இருக்கும். 20ல் நான் வாங்கினேன் இந்த நெக்லஸ் வந்துட்டு. இது எப்படி வாங்கினேன் அப்படின்னா, சீட்டு போட்டு தான் வாங்கினது. நான் இது பண்ணி வாங்கலை, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கலை. இது வந்து சிட்டு போட்டு அந்த அமௌண்ட்டில் வாங்கினது. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் டிசைனாக இருந்தது. மேலே அந்த செயின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கிராண்டாக அப்படியெல்லாம் இல்லை, நார்மலாக வர டிசைன் தான் இது. பெண்டன்ட் மட்டும் கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த பெண்டன்ட்டில் அந்த ஃபெதர் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். நான் பார்த்த நெக்லஸ்லேயே இதுதான் ரொம்ப சிம்பிள் டிசைனாக இருந்தது. இது வந்துட்டு வேஸ்டேஜ் இதுக்கே எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் இது சிட்டில் வாங்கினதுனால அந்த 18% வந்து நான் கட்டலை, எனக்கு வந்து அது லெஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் ஜிஆர்டியோட சிட் ஸ்கீமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிட் ஸ்கீம் பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கால்குலேஷன் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 18%க்கு வந்து 22,867 ருபீஸ் வருது. டோட்டலாக கோல்டோட வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் மட்டும் சேர்க்கும்போது 1,49,907 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% சேர்த்தோம் அப்படின்னா 4,497 ரூபா வருது. டோட்டலாக 1,54,404 ரூபா வருது. இன்றைக்கி ரேட்டுக்கு இதே டிசைன் எடுக்க போனோம் அப்படின்னா 1,54,404 ரூபா. நம்ம வந்து இப்போ உடனே எடுக்க மாட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நம்ம எடுக்கிறதுக்கு. அப்படின்னா எப்படியும் கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு 1,60,000 ரூபா இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரி 2 சவரனில் இந்த மாதிரி சிம்பிள் டிசைனில் நம்மளால் நெக்லஸ் வாங்க முடியும். ஸோ இந்த 1,60,000 நம்ம எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தடில் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி நான் இந்த நெக்லஸ் வாங்கும்போது நான் சிட்டு போட்டு தான் வாங்கினேன். சிட்டு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்துட்டு எவ்வளோ கட்டியிருந்தேன்னா ஒரு 8,000 7.5 கட்டியிருந்தேன். ஸோ 7,500 ரூபா தான் நான் கட்டியிருந்தேன். இது இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாகவே வந்து ஒரு 80,000 ரூபா தான் வந்தது, 80,000 சில்லறை தான் வந்தது வேஸ்டேஜ் இல்லாமல். இப்போது இன்றைக்கி அது அப்படியே டபுளாக இருக்குது. நான் எடுக்கும்போது 80,000, இன்றைக்கி இதையே நான் எடுக்க போனேன் அப்படின்னா எனக்கு 1,60,000 ரூபா வருது. ஒரு 5 வருஷத்தில் ஒரு சவரனுக்கு 40,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2 சவரனுக்கு 80,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிகாஸ் கோல்டோட ரேட் வந்து நாளுக்கு நாள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரேட்டுக்கு 1,54,000 ரூபாய் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் கழித்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக 1,60,000 ரூபாய் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால் 2 சவரன் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நகை வாங்க போகிறோம் அப்படின்னா அதை 1 வருஷத்தில் வாங்க போகிறோமா, இல்லை 2 வருஷத்தில் வாங்க போகிறோமா, இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே வாங்க போகிறோமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸ் பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்
பெஸ்ட்டு மெத்தடு. எதுக்கு அப்படின்னா, ஜுவல்லா வாங்குறதுக்கு. நீங்க காயினா வாங்க போறீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க போறீங்கன்னா, அதுக்கு வந்து கோல்டு சிட்டு வேண்டாம். நம்ம காயினாவே வாங்கிக்கலாம். நீங்க வந்து ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, கோல்டு சிட்டு தான். அத தவிர வேற ஆப்ஷன் இருக்கவே முடியாது. கீழ இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. அத நான் சொல்றேன். பட் அத விட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொன்னா கோல்டு சிட்டு தான். சிட் ஸ்கீம பத்தி நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 3 டேஸ் பிஃபோர் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஜிஆர்டியோட சிட் ஸ்கீம் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ, அதனால அதையும் சேர்த்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜிஆர்டியில பொறுத்தவரைக்கும் 2 சிட் ஸ்கீம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டா கட்டி நம்ம 11 மந்த்ஸ் அமௌண்ட்டா கட்டி மொத்தமா வேஸ்டேஜ் இல்லாம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கட்டுற ஒவ்வொரு மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கும் நமக்கு வந்து கிராமா கோல்டு வந்து ஆட் ஆகிக்கிட்டே வரும். இந்த 2 ஸ்கீம் இருக்கு ஜிஆர்டியை பொறுத்தவரைக்கும். பட் இந்த 2 ஸ்கீமில் பெஸ்ட்டானது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு கோல்டாக வர வைக்கிற ஸ்கீம் தான் ரொம்ப நல்லது. அதை வச்சு தான் நான் இப்போ இந்த சேவிங்ஸ் பிளானையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ மந்த்லி நம்ம ஒரு 12,000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா, ஒரு 11 மந்த்ஸ் நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,32,000 ரூபாய் கட்டியிருப்போம். மந்த்லி 12,000 கட்டினா மட்டும்தான் நம்மளால் 2 சவரன் வாங்க முடியும். ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ, நம்ம அட்லீஸ்ட் 12,000 கட்டினா தான் நம்மளால் 2 சவரன் வாங்க முடியும். ஏன்னா கோல்டு ரேட் அவ்வளோ பீக்கில் போய்கிட்டு இருக்கு இப்போது. எவ்ரி மந்த் நம்ம கோல்டாக வர வைக்கும்போது நம்ம வாங்கக்கூடிய என்ன ஜுவல் வாங்கினாலும் அதோட கிராமாக வர வைக்கிற அந்த ஸ்கீமில் வந்துட்டு நம்ம என்ன ஜுவல் வாங்குகிறோமோ அதோட வேஸ்டேஜில் 50% வந்து நம்ம தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஸ்கீம் இருக்குது. ஸோ, இப்போ இந்த நெக்லஸ்க்கு நான் வந்து 18% போட்டாங்கன்னு சொன்னேன். அந்த 18% வந்து இன்றைக்கி வாங்க போகிறோம் அப்படின்னா, அதில் பாதி 9%க்கு வந்து நம்ம அமௌண்ட் நம்ம தான் கட்டணும். அதில் பாதி அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 11,500 ரூபாய் வரும். அந்த அமௌண்ட் வந்து நம்ம தான் கட்டணும். ப்ளஸ் அதோட ஜிஎஸ்டி 3% சேர்த்தோம் அப்படின்னா, ஒரு 4,500 ரூபாய் சேர்த்தோம் அப்படின்னா, ஒரு 16,000 ரூபாய் நம்ம கட்டணும். நம்ம என்ன தான் சிட்டு போட்டிருந்தாலுமே, நம்ம பாதி வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு 16,000 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஜிஆர்டியில். நீங்கள் வந்து அமௌண்ட்டாக வர வைக்கிற ஸ்கீம் போனீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஆனால் 11 மந்த்ஸ் கழித்து ஒரு கிராம் 10,000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நஷ்டமாயிடும். ஸோ, இந்த ஸ்கீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஸ்கீம்னு நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் எந்த கடையில் வந்து 18% வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்களோ அந்த கடையில் போடுறது பெட்டர். இப்போது நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயினாக வாங்குறது. கோல்டு காயினாக வாங்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி காயினாக நம்ம கையில் அமௌண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸ் வாங்கி நம்ம சேர்த்து வச்சு அந்த காயின்ஸை ஃபுல்லாக மாற்றிட்டு நம்ம ஒரு 2 சவரன் கோல்டாக நம்ம வாங்கிக்க முடியும். இந்த மெத்தட் எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக என்னால் மந்த்லி 12,000லாம் என்னால் கட்ட முடியாது. அந்தளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருக்காது. எனக்கு வந்து இந்த சீசன் டைமில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் நிறைய கிடைக்கும். எவ்ரி மந்த் எனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து நமக்கு எப்பப்பெல்லாம் பணம் வந்து நம்ம கையில் கிடைக்குதோ அப்போ வந்து அதுக்கு 1 கிராமோ 1/2 கிராமோ 2 கிராமோ இப்படி நம்ம காயினாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து நம்ம பிடிச்ச நகையை அதை வந்து மாற்றிக்க முடியும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வாங்குறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, 1 கிராம் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு 7,940 ரூபாய். ஆனால் அந்த காயினுக்கு 1 கிராமுக்கு நம்ம 2% வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் கொடுக்கணும், 3% வந்து ஜிஎஸ்டி கொடுக்கணும். ரெண்டும் சேர்த்து 1 கிராமோட ரேட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 8,340 ரூபாய் வந்துடுது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இப்படி காயின் வாங்கும்போது 300 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ராவாக வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ மாதம் நான் 1 கிராம் வாங்குறேன் அப்படின்னா இந்த நெக்லஸ் வந்து 16 கிராம். ஸோ, 16 கிராம் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம 300 பே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4,800 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் போகுது. அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்க அந்த 16 கிராமை இந்த மாதிரி ஜுவல்லாக மாற்றும்போது அதுக்கு ஒரு 18% வேஸ்டேஜ் போடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். நம்ம இதுக்கு காயினாக வாங்கும்போது செலவு பண்ண வேஸ்டேஜ் அந்த ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் அந்த நகையாக மாற்றும்போது வாங்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 30,000 வந்து ரீச் பண்ணிடும். ஸோ, இந்த மாதிரி மெத்தட் வந்து நல்ல மெத்தடாக நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் காயின் வாங்குறது எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்கணும். ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அதை வச்சுருந்து நீங்கள் ரீசேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்.
முடியும். அதுக்காக மட்டும் நீங்கள் இதை காயின் வாங்குங்க. இல்லை நான் காயின் வாங்கி தான் என்னால் நகை சேர்க்க முடியும், குட்டி குட்டி காயின் வச்சு தான் நான் நகை சேர்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட்டான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற காயினை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து வச்சுருக்கிற இந்த மாதிரி காயின்ஸை மொத்தமாக கொண்டு போய் ஒன் டைம் டெபாசிட்டில் வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பாண்ட் எழுதி வாங்கிட்டு வந்துடணும். இது காயினாக இருந்தாலும் பண்ணலாம். இல்லை நம்மக்கிட்ட வந்து பழைய நகை இருக்குது, எனக்கு இந்த டிசைன் வேண்டாம், எனக்கு புது டிசைனில் வாங்கணும் அப்படின்னா அதை நம்ம அப்படியே கொண்டு போய் மாற்றாமல் அதை ஒன் டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் 11 மந்த்ஸ் கழித்து நம்ம அதை புது ஜுவல்லை நம்ம வாங்கும்போது நமக்கு வேஸ்டேஜில் வந்து 50% வந்து கம்மி பண்ணுறாங்க. இதுவுமே ஜிஆர்டியில். இதுவே வேறு கடைகளில் லலிதா ஜுவல்லரி அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் ஃப்ரீயே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம பெஸ்ட்டான ஷாப்பில் போடுறது நல்லது. ஒன் டைம் டெபாசிட் வந்து எந்த கடையில் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அங்கே போடுறது நல்லது. காயின் வாங்கி நான் நகை சேர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒன் டைம் டெபாசிட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற காசை வந்து தங்கமாக மாற்றிக்க முடியும். நான் வந்து எப்போவுமே 2 மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று வந்து சிட்டு போடுவேன். எனக்கு ஜுவல்லரி தான் வேணும் அப்படின்னா நான் வந்து சிட்டு தான் போடுவேன் கம்பல்சரி. நான் வந்து காயின்ஸ் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, இது வந்து என்னோடய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக. இது அப்படியே நான் வந்து ரீசேல் பண்ணிவிட்டு அதை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளானில் தான் நான் வந்து காயின்ஸ் தனியாக சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். காயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் வச்சுருந்து, ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம அதை ரீசேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரிபிளாக லாபம் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்கிற பர்டிகுலராக இந்த 2 சவரன் நெக்லஸ் வாங்குறதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.